சிவபக்தியோட ஆரம்ப நிலையில் நமக்கு தெரிஞ்ச பாடல் என்னன்னா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு நம்ம வந்துட்டு போனோம்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் சொட்டு நெய்வேதியன் சோதிவானவன் அப்படின்ற நிலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள், 12 ஜோதிர்லிங்கம், 63 நாயன்மார்கள், திருக்கோவையார், திருமந்திரம், பெரிய புராணம், சேக்கிலார் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு சிவபெருமான் நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பார். இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு நமக்கும் சிவபெருமானுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது ஒரு ஆலமரத்து வேறு போல வந்துட்டு ரொம்ப ஆழமாக போயிருக்கும். இதுக்கும் அடுத்த நிலை என்ன அப்படின்னா, இருந்த இடத்துல சிவபெருமான ஆழ்ந்து தியானிக்கிறது தான். சிவபெருமான் முன்னாடி அமைதியா உட்காந்து எதையும் நினைக்காம எதையும் யோசிக்காம அவரையே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது தான். இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் என்ன, எல்லாமே அவருவே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு எப்பயுமே சிவனேன்னு இருப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.